அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை கொண்டாட போறோம்ல, நில கதவு எல்லாத்துக்கும் வந்து பொட்டு சந்தனம் வைப்போம். வாங்க நிலைக்கு வந்து நம்ம வந்து பொட்டு சந்தனம் வைப்போம். நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல வந்து நிலையில தான் ஃபஸ்ட்டு வந்து வைக்கணும். நம்மளோட வந்து நிலையில வந்து குலதெய்வம் எல்லாமே இருப்பாங்க. அதனால வந்து நிலையில தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். முதல்ல நிலைக்கு வச்சுட்டோம். இப்போ வந்து கதவுக்கு வச்சுக்கணும். நல்லா எங்களோட பொம்பளை எவ்வளோ அழகா இருக்கா பார்த்தீங்களா? கதவு எப்படி இருக்கு? இது வந்து என் வீட்டுக்காரர் வந்து செஞ்சு ஒரு வழியாக வந்து கதவுக்கு நிலைக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து வாசப்படியில் போய் வைப்போம். வாங்க. இப்போ வந்து நம்மளோட கேட்டு கதவுக்கு வந்து வைப்போம். ஹாட் வெளிச்சம் அடிக்குது. கதவு நிலை எல்லாத்துக்கும் வாசலுக்குலாம் பொட்டு சந்தனம் வச்சாச்சு. இப்போ வந்து சாமி ரூமில் வந்து விளக்குக்கு வந்து வச்சுக்கிடுவோம். விளக்குக்கெலாம் வந்து பொட்டு சந்தனம் வச்சுட்டோம். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து இது அன்னபூர்ணி தாயாரை அளக்கிற மாதிரி அல்ல குறையாத படி அரிசி அளக்கிற படியில் வந்து வச்சுக்கிறோம். இதுதான் வந்து மெயின் நமக்கு வந்து. அதனால அரிசி அளக்கிற படியில் வந்து பொட்டு சந்தனம் வச்சுக்கிறோம். சின்ன படி இருக்கான், சின்ன படி, பெரிய படி, குட்டி படி. இந்த படிக்கெல்லாம் இப்போ வந்து இந்த படியிலலாம் யாருமே சாப்பாடு அரிசி அளந்து வீட்டில் யாருமே இப்படி சாப்பிட்றதே கிடையாது. ஏதாவது விசேஷம் வச்சாதான் இந்த படியிலலாம் அளக்குறாங்க. இதெல்லாம் படியில் இந்த படியிலலாம் அளந்து வந்து சாப்பாடு யாருமே ஆக்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு யாரும் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது. குட்டி படி தான் வச்சாச்சு. எங்கள் வீட்லேயே நாங்கள் இதில் தான் அளப்போம். இப்போ வந்து அப்போ நமக்கு ஆயுதமான அருவாமனைக்கு வச்சுக்கணும். அருவாமனை வச்சாச்சு. இப்படி வச்சாவே ஆயுத பூசைக்கு பட்டை அடித்தாது வந்து வச்ச மாதிரி இருக்கு. இப்போ வந்து அருவாக்கு வச்சுக்கணும். பட்டை குங்குமம்
கருவாப்படி அப்புறம் வந்து நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து கார்பெண்டர் வேலை பார்க்குறாங்கல்ல, அதனால வந்து இந்த தொழிலுக்கு மூலம் சாப்பிட இந்த தொழில் செய்தால் நாங்கள் வந்து சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு எல்லாமே, அதனால இதுக்கு வச்சுக்கலாம். சுத்தியல் வச்சுக்கிட்டு புளி மிஷினு இதுக்குள்ள அம்மா அப்பாங்க இப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ ஆயுத பூஜை அன்னைக்குன்னு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்தந்த மிஷினு அந்தந்த வேலையில சாமான்களில் அவங்க சாமி வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டில் வந்து கார்பெண்டர் வேலை பார்க்குறதுனால நாங்கள் வந்து அதனால் வச்சு இதை வச்சு சாமி கும்பிடுவோம். மியூசிக்கில் வச்சது போக இப்போ வந்து எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. அதனால் அந்த மிஷின்லையே வேலை பார்க்கையில் கொள்ளையில் கடவுளை வந்து நமக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்கு பொட்டு சந்தனம் வச்சிடலாம். இப்போ எல்லாமே மிஷினாக போச்சு. அந்த உளி சுத்தியல் ரம்பம் முதல்லாம் அதுதான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே மிஷினாக போச்சு. அதனால எல்லா மிஷினும் வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு செட்டு வீட்டில் இருக்குது. அதில் வந்து ஒன்று சாஸ்திரத்துக்கு ஒன்று எடுத்து வச்சு பொட்டு சந்தனம் வைப்போம். அதுக்கப்புறம் முக்கியமாக புக்ஸு கலைவாணி சரஸ்வதி தாயாரோட கல்வியில் வந்து முதல்ல வந்து என் மகளோட புக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். அவள் தானே மூத்த பொண்ணு, அதனால் அவளுக்குள்ள புக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நல்லபடியாக படிப்பு கொடுத்து அதுகளுக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் சரஸ்வதி தாயின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. ஒரு புக்கில் வச்சா போதுமா? எல்லா புக்கையும். இது வந்து என் மயனோட புக்கு. அவன் 4வது படிக்கிறான். அவனுக்கு புக்லேயும் வச்சுக்கிறோம். அவளுக்கு ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னே என்ன காலாண்டு பரீட்சை முடிஞ்சு லீவில் இருக்காங்கல்ல, அப்போ என்ன செய்யுது அடுத்த புக்கு வரையில் எதில் வச்சானா சரஸ்வதி தாய் வந்து என் மைண்டுக்கு வந்து நல்ல படிப்பை கொடுக்கணும். என் மேக்ஸ் புக்கு எல்லாம் போதும், ஒன்று வச்சா போதும். பொட்டு சந்தனம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு எல்லாத்துக்கும். நிலை சாமிக்கு படி எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து கொண்டைக்கல்லையை வந்து காலையில் ஊற போட்டிருந்தேன். இதை வந்து அவிய போட்டுருவோம். வந்து இதுக்கு தேவையான சுண்டு எல்லாம் இருக்குது, வச்சாச்சு. உப்பு போட்டுக்குருவோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். கொண்டைக்கல்லை வந்து அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து சாமி கும்பிட்றது எல்லாத்தையும் வந்து அப்புறம் வந்து நைட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் அவங்க வீட்டில் போய் பொட்டு சந்தனம் வச்சு சாமி கும்பிடுங்க.